ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு லஞ்சுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, பெருசா எந்த பிளானும் இல்ல. முருங்கக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். அண்ட் பொரியலுக்கு இந்த கருணக்கிழங்கு வறுவல் தான். இன்னைக்கு தான் உழவர் சந்தைக்கு போயிட்டு காயெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். அதுல முருங்கைக்கீரையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்பலாம் முருங்கைக்கீரை சாதாரணமாவே எல்லா ரோட்லயுமே கண்டிப்பா இருக்கும். இப்பவும் இருக்கு. பட் இருந்தாலுமே நம்ம எங்க போய் கேட்கறதுக்கு அசிங்கப்படுறோம். முதல்ல அவங்க கேட்டாலும் குடுக்க மாட்டாங்க. காசு குடுத்தா குடுத்துருவாங்க. பட் ஆனா அந்த ரூ. 10க்கு ரொம்ப கம்மியா 2 தான் குடுப்பாங்க. நாங்க இந்த மாரி உழவர் சந்தைக்கு போகும்போதெல்லாம் வாங்கிக்கிறது அழகா. ஸோ அதுவும் பொரியல் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை பொரியல், கருணக்கிழங்கு வறுவல், சாம்பார், சாதம் சொல்லிட்டு இன்னைக்கு அவ்வளோதான் சிம்பிளா முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. இந்த கிராசரி வாங்கி 2 நாள் ஆகுது. இந்த பாட்டில்ஸ் எல்லாம் கழுவி வச்சிருந்தேன். இது ட்ரை ஆனதும் எண்ணெய் ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ரீஃபில் பண்ணிட்டேன் இப்ப. இல்லைன்னா எண்ணெய் அங்க யூஸ் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பாட்டில்ஸ் இல்லாம. நான்லாம் சின்ன வயசுல எங்க வீட்ல இருக்கும்போது, பால் காசுன சொம்பு மட்டும் பாத்திரம் மட்டும் கழுவவே மாட்டேன். மத்ததெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு சிங்க் கூட கிளீன் பண்ணிட்டு வந்துருவேன். ஆனா அந்த பால் காசுன அந்த பாத்திரம் மட்டும் கிளீனே பண்ண மாட்டேன். அம்மா நீயே பார்த்துக்கோமா கடைசில அப்படின்னு சொல்லிடுவேன். அதே மாரி நான்வெஜ் கூட கிளீன் பண்ண மாட்டேன். இந்த மாரி நீங்க அவாய்ட் பண்ண விஷயம் இப்ப நீங்களே பண்ற மாரி எதனா இருக்கா? அப்படி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.